மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அதில் மேக்ஸ் டெஸ்ட் இரண்டாவது டெஸ்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் இரண்டாவது டெஸ்ட்டுக்குரிய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். முதல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு 6லேருந்து 10 வரைக்கும் இயல் வைஸ் டெஸ்ட்டு முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜிஎஸ் டெஸ்ட் போயிட்டுருக்குது. மேக்ஸ் டெஸ்ட்டும் கோயிங்கில் இருக்குது. இன்ன வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இது வந்து ஃப்ரீ தான். சார் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? நம்மளுடைய டெலிகிராம் குரூப் கல்வி கதவு கலந்துரையாடல். நீங்கள் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் தமிழில் டைப் பண்ணுங்கள், கல்வி கதவு கலந்துரையாடல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் காமிக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினந்தோறும் இலவச டெஸ்ட் போயிட்டுருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆன்சர் இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், சிக்கலான கொஸ்டின்ஸ். அதாவது 2 செட் இருக்கும். 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் தனி வட்டி என்ன அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டி நிகரான காலம் கண்டுபிடிக்கும். இப்போ காலம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது 2 செட்டு. இது கொஞ்சம் சிக்கலான கணக்கு. இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம். அடிப்படையான விஷயங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த செம்ம அசால்ட்டாக நம்ம டீல் பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம 2வது கொஸ்டின் போயிடலாம். ஆண்டு வட்டி வீதம் 2%. 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 300. அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு. ஸோ தனி வட்டியை பொறுத்தளவு நீங்கள் தெரிஞ்சுக்கூடியது ஒரே ஒரு ஃபார்முலா, I = PNR/100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், தனி வட்டி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் I அப்படின்னா வட்டி, ஐனா வட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஐனா வட்டி, Pனா அசல், என்னன்னா ஆண்டுகள் அல்லது வருடங்கள், Rனா வட்டி வீதம். இது தெரிஞ்ச போதும் சம் போட்டுடலாம். அப்போ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? I = PNR/100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அசால்ட்டாக சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு சப்ஸ்டிட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க? I கொடுத்துட்டாங்களா? I எவ்வளவு? 300. R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? R 2. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. இது சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஐக்கு கீழே 300ன்னு போடுங்க. P தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. N எவ்வளவு? 3. R எவ்வளவு? 2 / 100. இதை சால்வ் பண்ணுங்கள். சார் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நேருக்கு நேராக இருந்தால் அடிச்சிருங்க. என்ன நேருக்கு நேராக இருக்குது சார் அப்படின்னா, ஈக்குவல்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய எண்களை அடிச்சிடலாம். இந்த 3 கொண்டு வந்து இந்த 300 அடிச்சிங்கன்னா 100ன்னு கிடைக்கும். 300ல் எத்தனை இங்கே 3 இருக்குது? 100 3 300ங்களா? அதான் அடிச்சிருக்கேன். அடுத்து இந்த 2 கொண்டு வந்து இந்த 100 அடிக்கும்போது 50ன்னு கிடைக்கும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? 50 = P/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது கிராஸாக இருக்குங்களா? இப்போ கிராஸாக இருந்தால் பெருக்கணும். பெருக்குங்க. P = 50 × 100. இது பெருக்குனா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். அதுதான் 5000. ஓகே, ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆன்சர் A என்பது சரியானது. திருப்பி ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா என்ன? I = PNR/100. இதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கூடியதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. 300 N 3 R 2 / 100. இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணுங்க. 3ஐயும் 300 அடிச்சிங்கன்னா 100, 2ஐயும் 100 அடிச்சிங்கன்னா 50 = P/100. கிராஸாக இருந்தால் பெருக்குனாக்க 5000 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நமக்கான விடை. அடுத்த சம் பார்க்கலாம். 2வது சம், 3வது சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் நம்ம கடைசியாக பார்க்கலாம்.
எல்லா பேசிக்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் அதை பார்த்தா ஈஸியாக இருக்கும். 3வது கணக்கு, ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில், இப்போ ஆண்டு வந்து 3 கொடுத்துட்டாங்க, ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகை என்ன? இதுலேயும் அசல் தான் கண்டுபிடிக்கும். இப்போ கொடுத்துருக்கூடியது அப்படியே எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுங்க. நமக்கான ஃபார்முலா என்ன? I = PNR/100. இதானே ஃபார்முலா. இதில் I என்ன? 210. P தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. N எவ்வளவு? 3. R 14 டிவைட் பை 100. இதை டைரெக்ட் அடிங்க, டைரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். இந்த 3 எடுத்து 210ஆல் அடிக்கும்போது 73 210 கிடைக்கும். அப்புறம் இந்த 14 எடுத்து 70 அடிச்சிங்கன்னா 5 14 70 கிடைக்கும். மீதம் நமக்கு இருக்கக்கூடியது 5 = P/100 அப்படின்றது தான் இருக்கும். இப்போ கிராஸாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? பெருக்கணும் இல்லைங்களா? அப்போ பெருக்குங்க, 5 100 பெருக்கிங்கன்னா 500. இதுதான் நமக்கான விடை. பாருங்கள், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். திருப்பி ஒரு விஷயம் பார்க்கலாம். ஃபார்முலா அப்படி நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 210 இது வட்டி, பி கண்டுபிடிக்க அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஆண்டு 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14 டிவைட் பை 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணு. இப்போ நேருக்கு நேராக இருக்கிறத அடிச்சுக்கலாம். இந்த 3 கொண்டு வந்து 210 கூட அடித்தோம்னா 73 210 கிடைக்கும். இந்த 14 கொண்டு வந்து 70 அடித்தோம்னா 5 14 70 கிடைக்கும். அப்போது இந்த 5ஐயும் 100ஐயும் நம்ம பெருக்கணும். ஏன்னா இது கிராஸாக இருக்குது, நேருக்கு நேராக இல்லை. நேருக்கு நேராக இருந்தால் தானே வகுக்க முடியும். இது கிராஸாக இருந்தால் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது P = 500 கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இதுலேயும் அசல் தான் கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கூடிய கிவன் டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம். இதில் வட்டி வந்து 750, அசல் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. P நம்பர் ஆஃப் இயர்ஸு 3, 2ங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸு 2, சாரி. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோம். PNR/100. இதில் I 750 = P தான் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸு 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 டிவைட் பை 100. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு நான் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நேருக்கு நேராக அடிக்கலாங்களா? ஸோ இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கும் நான் அடிச்சிட்றேன். புரியுதுங்களா? இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கும் நான் அடிச்சிட்றேன். அடுத்து இந்த 2 கொண்டு வந்து இந்த 100ஆல் நான் வகுக்கிறேன் கீழே. ஏன்னா இது வகுத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த 2 கொண்டு வந்து இது நான் வகுக்கும்போது 50 2 100 கிடைக்குங்களா? அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? இந்த 75, இந்த P, இந்த 50, இதானே நமக்கு மீதி இருக்கும். அது எப்படி இருக்குது? 75 = P/50 இருக்கா? இப்போ இந்த 75 50 எப்படி இருக்குது? கிராஸாக இருக்கா? கிராஸாக இருந்தால் என்ன செய்யணும்? பெருக்கணுமா? பெருக்கினா 3750 கிடைக்கும். 3750 கிடைக்கும். இதுதான் நமக்கான P, அதாவது அசல். சி ஆப்ஷன். ஒரு விஷன், வட்டி கொடுத்துட்டாங்க 750, அசல் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கிறேன். எண்ணு 2, 6 10 டிவைடட் பை 100. இப்போ நான் இதை வகுக்கிறேன். இந்த 0வுக்கும் இந்த 0வுக்கு நான் வகுத்துறேன். இந்த 2 கொண்டு வந்து இந்த 100ஆல் அடிக்கும்போது 50 கிடைக்குது. இது 2ஐயும் நான் பெருக்கும்போது எனக்கு P = 3750 கிடைக்குது. ஆப்ஷன் சி. 5வது வினா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது எனில் அசலை காண்க. இந்த 6372 அப்படின்றது வட்டின்னு நினச்சிடக்கூடாது, இது மொத்த தொகை. இப்போ மொத்த தொகைனா என்ன? நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடை வாங்குறேன் அப்படின்னா இதுதான் அசல், சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருப்பி தரும்போது எனக்கு 50 ரூபா வட்டியோடு சேர்த்து கொடுக்க சொல்கிறீங்க. அப்போது வட்டின்றது எனக்கு 50 ரூபான்னு நீங்கள் சொல்கிறீங்க.
நான் திருப்பி உங்கள்கிட்ட தரும்போது நான் எவ்வளோ கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும் இல்லைங்களா? வட்டியும் அசலும். இந்த 150 ரூபா தான் மொத்த தொகை, அதாவது ஏ. புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த 6372ல் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அசல் இருக்குது, இன்னொன்று வட்டியும் இருக்குது. இதை ஃபார்முலா அப்படி கண்டுபிடிச்சா ரொம்ப சுத்துங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஐக்கு ஃபார்முலா செட் பண்ணி அதை உள்ளே போட்டு பி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்பிளாக ஷார்ட்கட்டில் 2 ஸ்டெப்பில் போட்டுடலாம். எப்படின்னா, அசல் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த அசலை நான் 100% எடுத்துக்கிறேன். எதனால் சார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பின்னாடி சொல்கிறேன். நான் 100% அசலை எடுத்துக்கிறேன், பேஸ் வேல்யூ. அடுத்து மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 6372 இல்லைங்களா? இதை நான் எவ்வளோ சதவீதமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, 100 ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா நான் இன்னொரு இதை நான் சேர்த்துக்கணும். அது என்ன அப்படின்னா, அசல் இதை நான் 100% எடுத்துக்கிறேன். எதனால சார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதை நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து மொத்த தொகை ஏ தானே. இந்த ஏன்னா என்னங்க, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிரின்சிபிள் பியும் ஐயும் சேர்ந்தது தான் ஏ அப்படின்னு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பி 100% எடுத்துருக்குமா? கரெக்டு தானே? பிக்கு 100% போட்டோம், ப்ளஸ் இந்த ஐக்கு ஒரு சதவீதம் போடணும்ல. அதுக்கு தான் நமக்கு கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் பெருக்குன்னா எவ்வளோங்க கிடைக்குது? 18 கிடைக்குதுங்களா? அந்த 18 இங்கே வந்து கூட்டிக்கோங்க. இப்படி கூட்டினா எவ்வளோங்க கிடைக்கும்? 118 கிடைக்குமா? எனவே அசல் 100%ஆகவும் மொத்த தொகை 118%ஆகவும் நான் எடுத்துக்கிட்டா நான் அசலை கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போது அசல் தான் கண்டுபிடிக்கணும். இதை நான் 100% வச்சுக்கிறேன். எனக்கு மொத்த தொகை ஏ வந்து கொடுத்துட்டாங்க 6372. இதை 118% நான் எடுத்துக்கிறேன். ஏன்றது உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? பி ப்ளஸ் ஐ இருக்கும். பின்றது 100% எடுத்தாச்சு. ஐன்றது நமக்கு சம்மில் 3 6, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 கொடுத்தனால 3 6 18, அதனால் 18 போட்டு 118 போட்டிருக்கிறோம். இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதை பாக்ஸ் மெத்தட்னு சொல்கிறோம். பாக்ஸ் மெத்தட் பொறுத்தளவு நேருக்கு நேராக இருந்தால் வகுக்கணும், கிராஸுக்கு கிராஸாக இருந்தால் பெருக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இந்த 118 இந்த 6372 கூட நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 54 கிடைக்கும். நீங்கள் 2 2 கூட வகுக்கலாம். ஃபஸ்ட்டு காமனாக இது 2 வகுங்க, இது 2 வகுங்க, அப்புறம் ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வகுக்கலாம். இல்லது நீங்கள் வந்து, அதாவது இந்த வகுத்தல், பெரிய வகுத்தல் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்கூல் டேஸில் போடும் பார்த்தீங்களா, இந்த வகுத்தல் 118 ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துக்கிட்டு இதில் எத்தனை 118 இருக்கும், இந்த மாதிரி போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வகுத்தீங்கன்னா போதும். வகுத்தல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. இன்னமும் வகுத்தல் தெரியாமலாம் இருக்கக்கூடாது, கற்றுக்கணும். அப்போது 118 6372 கூட வகுக்கும்போது நமக்கு 54ன்றது கிடைக்கும். இந்த 54ம் 100 எப்படி இருக்குது? கிராஸாக இருக்குது இல்லைங்களா? அப்போது பெருக்கினீங்கன்னா 5400 அப்படின்றது நமக்கான அசலாக கிடைக்கும். 5400 அப்படின்றது நமக்கான அசலாக கிடைக்கும். ஆன்சர் சி. திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அசல்லாம் கேட்குறாங்க. அந்த அசலை நான் வந்து 100% எடுத்துக்கிறேன். எதனால் 100% அப்படின்னா, 100% அப்படின்றது நியூட்ரல் வேல்யூ. சரிங்களா? அது வந்து ஒரு பேஸ் மாதிரி. அந்த 100%க்கு அதிகமாக போச்சுன்னா எனக்கு கூடுதலாக வர்ற மாதிரி, குறைஞ்சி வந்துச்சுன்னா குறைஞ்சி வர்ற மாதிரி, அதானே வச்சுப்போம். 100%க்கு அதிகமாக போச்சுன்னா லாபங்க, 100 கம்மியாக இருந்தால் நட்டம் தானே. இப்போ ஏ அப்படின்றது லாபமா நட்டமா? லாபம் தானே. ஏன்னா இதுக்குள்ள அசலும் இருக்குது ப்ளஸ் வட்டி இருக்குது. இப்போ அசல் அப்படின்றது நம்ம 100ன்னு எடுத்தாச்சுன்னா வட்டிக்கு ஒரு சதவீதம் இருக்கும்ல, அதுக்கு தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு வேலையும் பெருக்கினீங்கன்னா நமக்கான அந்த வட்டிக்கான பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். இது ரெண்டையும் கூட்டி போகும்போது 118 கிடைக்கும். சரிங்களா? அப்போது பி ஈக்குவல் 100ன்னு வச்சுக்கிட்டா மொத்த தொகை 6372. இதை நான் 112% வச்சுக்கிறேன். இதை நீங்கள் அடித்து போகும்போது 54 கிடைக்கும். இந்த 54 100ஆல் பெருக்கும்போது 5400 கிடைக்கும். இதுதான் நமக்கான அசல். அடுத்த சம் போகும்போது உங்களுக்கு புரியும். ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க. இந்த 10,050 அப்படின்றது என்னங்க?
அமௌண்ட் ஏ மொத்த தொகை. அப்போ நம்ம முன்னாடி பார்த்த சம் மாதிரி தான். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இதுக்கு அசல் கண்டுபிடிக்கணுமா? அந்த அசலை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதை எத்தனை சதவீதமாக எடுத்துக்கணும்? 100% எடுத்துக்கணும், வைக்கவே கூடாது. இதுதான் நியூட்ரல் வேல்யூ, இதை 100% எடுத்துக்கணும். அடுத்து ஏ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 10,050 கொடுத்துட்டாங்களா? இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ அப்படின்றது என்னங்க? 100% ப்ளஸ் இன்னொரு சதவீதம் ஆட் ஆகும். அந்த இன்னொரு சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டே பேருக்குன்னா 50ன்னு கிடைக்குங்களா? இந்த 50 இங்கே போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 150 அப்படின்னு கிடைக்குமா? ஓகேங்களா? அப்போது அசலை நான் 100% எடுத்துக்கிறேன், மொத்த தொகையை 150% எடுத்துக்கிறேன். இதை அடிச்சு போகும்போது நமக்கு பி கிடைக்கும். வாங்க அடிச்சு போடலாம். பி ஈக்குவல் டு 100, 10,050 ஈக்குவல் டு 150%. இப்போ நேருக்கு நேராக தான் அடிக்கலாமா? இது ரெண்டு எப்படி இருக்குது? நேருக்கு நேராக இருக்கா? அப்போ அடிங்க, 50 அடிங்க. 350 150, 250 100. சரிங்களா? இப்போ இந்த 3 கொண்டு வந்து இங்கே அடிங்க. அடிச்சிங்கன்னா 3 9, மிச்சம் 1, 3 9, மிச்சம் 1, 5 15, அந்த 0 அப்படின்னு எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த 3350 ரெண்டும் எப்படி இருக்குது? கிராஸாக இருக்கா? அப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 6700ன்னு கிடைக்குமா? 6700 என்பது நமக்கான விடை. மீண்டும் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். அசல் தான் நமக்கு வேணும் கேட்குறாங்க, அதை 100ன்னு எடுத்துக்கலாம். மொத்த தொகை 10,050, இது 150% நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும். அசலுடைய சதவீதம் 100 அப்படின்னா வட்டியோட சதவீதம் நமக்கு கொஸ்டினில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 150ன்றது கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 6,700 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். 7வது வினா, ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. அப்போ பி தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைரெக்டாகவே இதில் வட்டி கொடுத்துட்டாங்க 21,280, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5, ஆண்டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து PNR/100 இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து எடுத்துடலாம். நமக்கு தேவையான ஃபார்முலா I = PNR/100. சரிங்களா? ரைட். இப்போ ஐயோட மதிப்பு 21,280 அப்படின்னு சொல்லியாச்சு. பெருக்கல் ஈக்குவல் டு பி நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5 / 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 56,000 அப்படின்னு கிடைக்கும். சார் இந்த புள்ளி 5 இருக்குங்க சார், இது எப்படிங்க சார் கேன்சல் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 வந்து இது கூட நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்புறம் அது கூட இந்த 100 பெருக்குங்க, பெருக்கிட்டு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்போ அது கூட இந்த 9.5 நீ வகுக்கும் போது என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த புள்ளியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா மேலே ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா போதும், அந்த புள்ளியை வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா 56,000 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கால்குலேஷன் புரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கூட உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் இதிலே போடுறேன் பாருங்கள். 21,280ன்னு வச்சுக்கோங்க. P = 4ங்களா, 9.5ங்களா, 100. நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாங்க. இந்த புள்ளியை நீங்கள் வெளியே எடுக்கணும்னு வச்சுங்களேன். இந்த புள்ளியை ஒரு ஸ்தானம் தள்ளி இப்படி வெளியே எடுக்கணுமா? அப்படி வெளியே எடுத்துட்டா 95ன்னு கிடைக்குமா? இந்த 95 கிடைக்கிறதுக்காக மீதி உள்ள எண்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 0 ஆட் பண்ணுங்க. மீதி உள்ள எண்கள் எல்லாத்துக்கும் ஒரு 0 ஆட் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 56,000 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்படி தான் போடணும். சரிங்களா? அப்போ கடைசியாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. தொகைன்னு கொடுத்துட்டாங்க, அப்போது ஏ கொடுத்துட்டாங்க, அசல் கேட்குறாங்க, பிரின்சிபல் கேட்குறாங்க. இந்த மாதிரி தொகை கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டாலே ஒரு சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருந்தேன். அதுபடி நம்ம சம் போடுவோம்.
ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க, பிரின்சிபல் தானே கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது எத்தனை சதவீதம் எடுத்துக்கணுங்க? எஸ், வெரி குட், 100% எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு அசல், அசலுங்கிற அமௌண்ட்டு, மொத்த தொகை. இந்த மொத்த தொகையை நாம் 100 ப்ளஸ் சம்மில் 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஒன்று நம்பர் ஆஃப் இயர்ஸ், இன்னொன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸு 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12. இது ரெண்டே பேருக்குன்னா 36ன்னு கிடைக்கிது. அந்த 36 இது கூட கூட்டிக்கிங்க. இப்போ கூட்டினா 136ன்னு கிடைக்கிது. எனவே அசல் 100%, மொத்த தொகை 136%. இதை வச்சு சம் போட்டால் நமக்கான அசல் கிடைச்சிரும். இப்போ சம் போடலாங்களா? 100, மொத்த தொகை எவ்வளோங்க? 17,000. இது சம்மில் கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது 136%. இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணேன். இப்போ இதை பாருங்கள், நான் வந்து காமனாக இதை 2ஆல் அடிக்கிறேன். 6 2 12, மிச்சம் 1, 8 2 16. இது 2ஆல் அடிக்கும்போது 8 2 16, மிச்சம் 1, 5 2 10, மிச்சம் 2 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். மீண்டும் நான் வந்து 2ஆல் அடிக்கும்போது 2 6, 4 2 8, இது 4 2 8, 2 2 4, மிச்சம் 1, 5 2 10, 0. இப்போ இந்த 34 கொண்டு வந்து இது கூட நான் அடிக்கிறேன். அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 34, மிச்சம் 6, 6 2 8, 85. 85ங்களா? அப்போ 85ல் எத்தனை 34 இருக்குது? 85ல் பார்த்தீங்கன்னா 2 34, 2 34, 68. 68 போச்சுன்னா 7, 17ன்னு கிடைக்கும். சரிங்களா? 17 அப்படின்னு கிடைக்கும். இருங்க, கால்குலேஷன் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. திருப்பி நான் கால்குலேஷன் சரியாக போடுறேன். சின்ன ஒரு கன்ஃபியூஷன். ஓகே, இப்போது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த கிராஸில் நம்ம ஃபஸ்ட்டு வகுத்துருவோம். இதில் பாதி 50, இதில் பாதி 68, மீண்டும் இதில் பாதி 25, இதில் பாதி 34. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதோடு நிப்பாட்டிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து இது ஒரே நம்பராக வகுக்க முடியாது. 25 34 வந்துருச்சு. இப்போது இந்த 17,000த்தில் எத்தனை 34 இருக்குது? இதை இது கூட கொண்டு வந்து வகுக்கலாம். ஏன்னா நேருக்கு நேராக தான் இருக்குது, வகுக்கலாம். இப்படி வகுத்து பாருங்கள். வகுத்திங்கன்னா 170ல் எத்தனை 34 இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எத்தனை 34 இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5 34, 170. மீதி இருக்கக்கூடியது 2 0. அப்போ 500 அப்படின்றது இங்கே இருக்கின்றது. இங்கே 25 அப்படின்றது இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். ஏன்னா கிராஸாக இருக்கு இல்லைங்களா? எனவே P = 500 பெருக்கல் 25. இதை பெருக்குங்க. பெருக்குனா 12,500 அப்படின்றது நமக்கான விடையாக வரும். திருப்பி நோட் டைம் போடுறேன். அதாவது அசல் கண்டுபிடிக்கணும், அதை 100% எடுத்துக்கிறேன். மொத்த தொகை 17,000 கொடுத்துட்டாங்க, அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இது 136%. ஏன்னா அசல் 100% ப்ளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டே பெருக்குனா 36. அப்போ 136 நான் கூட்டி வச்சுக்கிறேன். இதை நான் வகுக்கும்போது எனக்கு வந்து இங்கே 125ன்னு கிடைக்கிது. டேரெக்டாக நான் எடுக்கும் 125. அப்போ இந்த 125 கூட நான் 100 பெருக்கும்போது 12,500ன்றது எனக்கான விடையாக கிடைக்கின்றது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9வது வினா. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. இதுலேயும் மொத்த தொகை ஏ கொடுத்துட்டாங்க, அசல் கேட்குறாங்க. அப்போ ஒரே கான்செப்ட் தான். இதில் பாருங்கள், அசல் கேட்குறாங்க. அசல் நம்ம 100% எடுத்துக்கணும். ஏ அப்படின்றத நம்ம 100% ப்ளஸ் நமக்கு சம்மில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 8 5 40. இந்த 40 கொண்டு வந்து இங்கே நீங்கள் போட்டுக்கணும். போட்டால் 140ன்னு கிடைக்கும். அப்போது அசல் 100னா மொத்த தொகை 140. இதுக்கு நம்ம சம் போடணும்.
அப்போது P = 100, மொத்த தொகை 10,080, அதனுடைய சதவீதம் 140. இப்போ இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண, இதில் பாதி 50, இதில் பாதி 70, இதில் பாதி 25, இதில் பாதி 35ன்னு வச்சுக்கலாம். இதை காமனாக 5ஆல் அடிக்கலாம். 5 25, 7 5 35. இப்போ இந்த 7 கொண்டு வந்து இங்கே நம்ம வகுக்கலாம். 1 7, மிச்சம் 3 இங்கே வரும். 4 28, மிச்சம் 2 இங்கே வரும். 4 28, 0 வரும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 1440. இங்கே ஒரு 5, இது ரெண்டு பெருக்கல் இருக்குது. அப்போ நம்ம பெருக்கணும். 1440 பெருக்கல் 5 பெருக்கல் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 22 ஒரு 5. அப்போ 7200 அப்படின்றது கிடைக்குது. 7200 அப்படின்றது கிடைக்குது. இதுதான் நமக்கான விடை. ஒரு ரிவிஷன் கொடுக்குறேங்க. அசல் கேட்குறாங்க, இது 100% எடுத்துக்கிறோம். மொத்த தொகை 10,080 கொடுத்துட்டாங்க. இது 140% எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் அசல் ப்ளஸ் அவங்க என்ன கணக்கு கொடுத்துக்கிறாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 5, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8. அப்போ 8 5 40. இப்போ 140 நம்ம எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் கேன்சல் பண்ணி போடும்போது நமக்கு கடைசியாக 7200 அப்படின்றது கிடைக்குது. அடுத்து, பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 8500 கடனாக பெற்றார். அப்போ இது வந்து அசல். 3 ஆண்டுகள் கழித்து என்ன கொடுத்துட்டாங்க. 3 ஆண்டுகள் அவர் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்ன? 6 கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா. இப்போ ஃபார்முலா என்னங்க? PNR/100 தானே. I = PNR/100. இப்போ நமக்கு மொத்த தொகை கொடுத்துட்டாங்க, அசலும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மொத்த தொகையிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மொத்த தொகை எவ்வளோங்க? மொத்த தொகை 11,050, அசல் 8,500. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கான வட்டி கிடைச்சிரும். $2,550 என்பது நமக்கான வட்டி. 2,550 என்றது நமக்கான வட்டி. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஜெக்ட் பண்ணலாம். 2,550 = அசல் 8,500, n நம்பர் ஆஃப் இயர்ஸு 3 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, /100. இதை சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் டைரெக்டாக இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணுறோம். இந்த 3 கொண்டு வந்து இது கூட நம்ம வகுக்கும்போது 8 3 24, மிச்சம் 1, I 3 15, 0. அப்புறம் இந்த 85 கூட இந்த 850 நான் வகுக்கிறேன். 85 மேலே வகுத்தில் 850. அப்போது ஒவ்வொரு 85 0 அப்படியே போட்டுறேன். எனவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் எனக்கு 10ன்னு கிடைக்குது. 10% என்பது நமக்கான விடை. ஆப்ஷன் ஏ. திருப்பி நான் ஒரு டைம் ரிவிஷன் சொல்கிறேன். நமக்கு மொத்த தொகை கொடுத்துட்டாங்கங்க, அசலும் கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா நமக்கு வட்டி கிடச்சிருமா? இப்போ மொத்த தொகை வந்து 11,050, அசல் 8,500. இதை கழித்து போட்டால் 2,550. இதுதான் நமக்கான வட்டி. இந்த வட்டி கண்டுபிடிச்சிட்டா I = PNR/100 போடலாம். அப்படி போடும்போது நமக்கு I இருக்குது, P இருக்குது, N இருக்குது. இந்த 6 மட்டும் இல்லை, இந்த 6 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.